அன்றைக்கி ஷார்ட் ஹேண்ட் வந்து 8 லெட்டர்ஸ் பார்த்தோம். 8 ஸ்ட்ரோக்கு பிபி டிடி சிஹெச் ஜேகேஜி. இன்றைக்கி செகண்ட் கிளாஸில் இன்னொரு 8 லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஃப்ங்கும் போது இப்படி எழுதணும், லைட்டாக இருக்கணும். எஃப் எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். எஃப் லைட்டாக எழுதுனா எஃப். வி அப்படிங்கிற மாதிரி தான் அதே எஃப்பை வந்து நல்லா டார்க்காக திக்காக எழுதுங்க. திக்காக எழுதணும். திக்காக நல்லா அழுத்தி டார்க்காக எழுதுனா அது வி. இது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போது இந்த ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணணும். இப்படி 4ஆக டிவைட் பண்ணால் அதில் இந்த ஷேப் வருது இல்லையா, இந்த ஷேப்பு தான் எஃப். கீழே உள்ள பகுதி இருக்கு இல்லைங்களா, கீழே உள்ள பகுதி எஃப். லைட்டாக எழுதுனா எஃப், டார்க்காக எழுதுனா வி. அதுதான். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது இதெல்லாம் எப்படிங்கிறது உங்களுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு சொல்லித்தரேன். இப்போது இந்த கீழே உள்ள ஹாஃப் தான் குவார்ட்டர். இந்த குவார்ட்டர் தான் எஃப், லைட்டாக எழுதுனா வி. இப்போது நெக்ஸ்ட் லெட்டர் நம்ம பார்க்குறது வந்து எஸ்ஸு இஜெட்டு. எஸ்ஸுன்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் இப்படி வெறும் இப்படி ஹாஃப் லைட்டாக எழுதணும். லைட்டாக எழுதுனா எஸ்ஸு. எஸ்ஸு எஸ் எஸ் எஸ்ஸு லைட்டாக எழுதணும். இதே டார்க்காக எழுதுனாக்கா இஜெட்டு. நல்லா டார்க்காக திக்காக எழுதுனா இஜெட்டு. நல்லா டார்க்காக எழுதுனா இஜெட்டு. நல்லா பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு கிளாஸில் 8 லெட்டர்ஸ் சொல்லி கொடுத்தேன். இப்போ செகண்ட் கிளாஸில் எஃப்னாக்கா லைட்டாக எழுதுனா வி அப்படின்னு சொன்னாக்கா இந்த குவார்ட்டர் சர்க்கிளில் கீழே உள்ள குவார்ட்டர் சர்க்கிளை அந்த ஷேப் போட்டிங்கன்னா லைட்டாக எழுதுனா எஃப், டார்க்காக எழுதுனா வி. அதே மாதிரி மேலேருந்து எந்த ஒரு ஸ்ட்ரோக்கும் வந்து இது மேலேருந்து கீழே வரணும். மேலேருந்து கீழே டவுனில் வரணும். மேலேருந்து தான் எழுத ஆரம்பிக்கணும். இது வந்து எஸ் லைட்டாக எழுதுனா, டார்க்காக திக்காக எழுதுனா இஜெட்டு. மொத்தம் இன்றைக்கி 4 லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் வந்து எம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எம் வந்து அதே மாதிரி இப்படி இந்த கோட்டில் ஆஃபாக சர்க்கிளை வந்து கால்வாசிக்கு ரொம்ப மேலே போகாமல் லைட்டாக எழுதணும். எம்முங்கிறது லைட்டாக எழுதணும். அடுத்தது என். அதே வந்து நம்ம தலைகீழ இப்படி திருப்பி போட்டோம்னா மேலே பார்க்குற மாதிரி ஒரு 3 பிறை சந்திர மாதிரி அழகாக அப்படி இப்போ திருப்பி போட்டோம்னா இவ்வளோ பெருசாக எழுத வேண்டியதில் குட்டியாக எழுதிக்கலாம். இது வந்து என். இதே ஸ்ட்ரோக்கையே என்ஜி, அது டார்க்காக எழுதுனாக்க என்ஜி. என்ஜி நல்லா டார்க்காக எழுதுனா என்ஜி. டார்க்காக எழுதுனா என்ஜி. டார்க்காக எழுதுனா என்ஜி. இப்போ இன்றைக்கி எஃப், வி, எஸ்ஸு, ஜி பார்த்தோம். அடுத்தது எம்என், என்ஜி. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தது 3rd கிளாஸில் நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாம்.